இந்த பதிவை பார்க்க போகிற அத்தனை அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். அன்பினை பெறுவாயாகில் அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும், துயரம் இங்கு உண்டவர் சொல்வாய். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது ரெட்டிப்பட்டி சுவாமிகளோட பண்ண விருத்தத்திலிருந்து இன்னொரு பாடல். அதில் சைவ சித்தாந்த கருத்துக்கள் எவ்வளவு அப்படியே அழகாக மென்மையாக செறிவாக கொடுத்துருக்கார் அப்படின்றத இந்த பாடலை படிக்கிற போது, பாடுற போது, கேட்குற போது அதோட சைவ சித்தாந்த கருத்துக்களோட ஆழம், சுவை ரொம்ப அருமையாக இருக்கும். எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. அருட்பாடல்கள் எல்லாமே மணிகள் தான், பிரகாசமான மணிகள். அதில் இதுவும் ஒரு மணி. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல். அந்த பாடலை இந்த பதிவில் போடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். வண்ண விருத்தத்தில் சேர்ந்தது தான் இதுவும். அந்த திருப்புகழ்ந்தையில் இருக்கக்கூடியது. அறமே பொருள் இன்பம் விளைந்திடும், அதுவே பெரிதென்று நினைந்திடில் அறிவோடருள் வந்து பொருந்திடு துணையாகும். அணுவேனும் மறந்திடில் நம் செயல் அறியாமை எனும் பெயர் கொண்டிடும், அனைவோர்களும் நிந்தனையும் பொருந்திகழ்வார்கள். குரமாதை அணைந்திடு சம்பிரம குகவேள் துணை தந்திமுகன் பதம் குறியாக வணங்கிடும் அன்பர்கள் அடிசாறு. குழல் சோரிட நின்றிடு மங்கையர் குயில் போல் இசையும் குரலின் பொறும் குணமோடு செறிந்து மயங்குதல் உறவாமோ. பரமே உறவென்று துறந்திடில் பவமானது வெந்து தணிந்திடும், பகர் மாமரை சங்கை தெளிந்திடும் விரைவாக. பனிமாமதி செங்கதிர் தங்கிய பதிமேல் நடனம் புரிகின்றது, பனிபாத சிலம்புகளின்களின் என்று பாட. மறையோர் தொழும் அம்பலமும் திருமகமேருவெனும் சுழி கண்டவர் மனமானது செந்தழல் கண்படு மெழுகாகும். மறையோர் தொழும் அம்பலமும் திருமகமேருவெனும் சுழி கண்டவர் மனமானது செந்தழல் கண்படு மெழுகாகும். மௌனாதிகளும் திறமென்றிட மணிமேடையில் அன்பு சுரந்திடும், மதுவாமிர்தமுண்டு சுகம் பெறும் வழிதானே. மதுவாமிர்தம் ஆகிய அந்த அமுதத்தை உண்டு சுகம் பெறும் வழி இதுதான். இறைவனை சேரும் வழி இதுதான். இறைவனுடைய திருவடிகளில் நம்ம திளைச்சி இருக்கிறது, அந்த பேரானந்தத்தில் திளைச்சி இருக்கிற வழி இதுதான் அப்படின்னு அந்த வழியை சொல்கிறாரு. அறமே பொருள் இன்பம் விளைந்திடும். அற வாழ்க்கையினால் மட்டும்தான் பொருள் ஈட்டுதல் இருக்கணும். அதுதான் உண்மையான இன்பத்தை விளைவிக்கும். அதுவே பெரிது என்று நினைந்திடில் அறிவோடு அருள் வந்து பொருந்திடும் துணையாகும். அற வழியில் நம்ம பொருள் ஈட்டி அதனால் இன்பத்தை அடையணும் அப்படின்னு நினச்சா அதுதான் பெருசு. அப்படின்னு நினச்சா அறிவோடு அருள் வந்து பொருந்திடு துணையாகும். அணுவேனும் மறந்திடில், நம்ம கொஞ்சம் கூட அதை நினைக்காம அதாவது நன்றி மறப்பது நன்றன்று, என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு, இப்படியெல்லாம் வள்ளுவ பெருந்தகை சொல்லுவார். இது மாதிரி நமக்காக இந்த உடலை கொடுத்து இந்த உடலுக்குள்ள இத்தனை அருமையான தத்துவங்கள், உடல் உறுப்புகள், அதையெல்லாம் கொடுத்து அதையெல்லாம் இயங்க பண்ணி ஒவ்வொரு நொடியும் நம்ம சுவாசிக்கிறதும், நம்முடைய இதய துடிப்பும், சுவாசம் போயிட்டு வர்ற அழகும், ஜீரணமாகிற முறையும், அது சத்துக்களாக மாறுற முறையும் நினச்சாலுமே ஒரு மிகப்பெரிய அற்புதம். ஒரு சத்து, இப்போது ஒரு கால்சியம் வேணும்னா அந்த உடம்பில் உணவு பொருள் எப்படி ஜீரணமாகுது, என்னென்ன பொருள் கொடுத்து அதை ஜீரணிக்க வைக்குது, அதை எந்த முறையில் அனுப்புது, எந்த இடத்துல எந்த சத்தை உறிஞ்சி எடுக்குது, அந்த சத்து உறிஞ்சப்படும் பொழுது மற்ற செல்கள்லாம் என்ன செய்யுது,
இதையெல்லாம் தெரிஞ்சிக்க ஆரம்பித்தோன்னா மிகப்பெரிய விசித்திரம் நம்ம உடம்பு. ஒரு B12 வேறு ஏதோ ஒன்று கால்சியமே வச்சுக்குவோம் எடுக்குதுன்னா, அந்த கால்சியத்தை உறிஞ்சக்கூடிய நேரத்தில் மற்ற சத்துக்களை உறிஞ்சக்கூடிய செல்கள்லாம் ஓய்வில் இருக்குது, அமைதியாக இருக்குது, வேலை செய்யாது, மூடிகிட்ருக்கும். அந்த ஒரு சத்தை உறிஞ்சின பிறகு அடுத்த சத்துக்குரிய செல்கள் ஓப்பன் ஆகும், மற்றதெல்லாம் மூடிகிட்டு இருக்குமா. விஞ்ஞானிகள் சொல்கிறப்போ மிகப்பெரிய பிரமிப்பாக இருக்குது. ஒரு சத்தை ஒரு உடம்பு உறிஞ்சுதுன்னா மற்ற எல்லாம் அமைதியாக இருக்குது, அடுத்த சத்துக்கு இடம் கொடுத்து பேசாமல் இருக்குது, ஒரு குளறுபடி ஏற்படாமல். அதுபோல் ஒவ்வொரு சத்துக்களும் உறிஞ்சி அந்தந்த பகுதிக்கு எடுத்து செல்லப்படுது, அங்கே கொடுத்து அது எனர்ஜியாக மாறிக்கிட்டு அப்படின்றதெல்லாம் உண்மையிலேயே யோசித்தா நம்ம உடம்பை போல் ஒரு அற்புதம் எங்கேயுமே பார்க்க முடியாது. அப்பேற்பட்ட இந்த உடம்பை கொடுத்து, இந்த உடம்புக்குள்ள அறிவை கொடுத்து, இதையெல்லாம் தெரிஞ்சிக்க வச்சு, இந்த உலகத்தை புவன போகங்களை நமக்கு கொடுத்து அனுபவிக்க வைக்கிறார். ஒரு வாய் சாப்பாடு யார் கொடுக்கறது? ஒரு டம்ளர் தண்ணி யார் கொடுக்கறது? இல்லையா? எல்லாமே அவனால் படைக்கப்பட்டு நமக்கு அருளப்பட்ட விஷயங்கள். அப்படி இருக்கிற அந்த இறைவனை அணுவேனும் மறந்திடு. கொஞ்சம் நாம் மறந்தால் கூட நம் செயல் அறியாமை எனும் பெயர் கொண்டிடும். நம்ம இந்த மாதிரி நன்றி மறந்து நடந்தோன்னா அது அறியாமை எனும் பெயர் கொண்டிடும். அனைவோர்களும் நிந்தனையும் புரிந்து இகழ்வார்கள். நம்ம நன்றி மறந்தவங்கன்றதுனால பெரியோர்கள், ஆன்றோர்கள், சான்றோர்கள்லாம் என்ன சொல்லுவாங்க? கடவுள் இவ்வளோ கொடுத்தா அவனுக்கு கொஞ்சமாவது நன்றி இருக்கா? இயற்கை கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்க கூட இதை ஒத்துக்கத்தானே வேணும். இயற்கை கொடுத்ததுன்னு சொல்லுவாங்க, பெயரை மாற்றி வைக்கிறாங்க, அவ்வளோதான். அவங்க கடவுள்னு சொல்கிறது பிடிக்கலை, அதனால் இயற்கைன்னு சொல்லி சமாளிச்சுக்கிறாங்க. அந்த இயற்கைன்றது ரெண்டும் ஒன்று தானே. அன்பு, இறைவன், இயற்கை எல்லாம் அவனுடைய 1008 திருநாமம் சொல்லி போற்றி அர்ச்சனை செய்கிறோம். அவனுக்கு கணக்கே இல்லை, அவனுக்கு பேர் சொந்தமாக பேரே இல்லை. ஆனால் என்ன போற்றி சொன்னாலும் அத்தனையும் பொருந்தக்கூடியவன் இறைவன். அப்பேற்பட்டவனை நம்ம மறந்து நடந்தால் அனைவரும் நிந்தனையும் புரிந்து இகழ்வார்கள். வெறும் இகழ்ச்சி மட்டும் இல்லை, நிந்தனையும் புரிவார்கள் அப்படின்னு சொல்கிறார். அதனால் என்ன செய்யணும்? நன்றி மறக்கக்கூடாது. என் நன்றி கொண்டார்க்கும் போய் உண்டு, செய் நன்றி நம்ம நிச்சயமாக மறக்கவே கூடாது. அதனாலயானும் எல்லாரும் இதை புரிஞ்சிட்டு ஒரு நிமிஷம் பேங்க்கில் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணுறோம், ஒரு பேனா கொடுங்கன்னு சொல்கிறோம், நான் பேனா கொண்டு வரல கொஞ்சம் தரீங்களான்னு கேட்குறோம். அந்த ஒரு நிமிஷம் உதவி, பேனாவை கொடுப்பாரு, நம்ம ஃபில் பண்ணோடனே திரும்ப வாங்கிப்பார். நம்ம மனப்பூர்வமாக என்ன சொல்லுவோம்? ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஏன் தெரியல, இவ்வளவு கொடுத்த இறைவனுக்கு நமக்கு நன்றி சொல்கிற மனசே வரமாட்டேன்து. அதனால் என்ன சொல்கிறாரு? அணுவேனும் மறந்திடில் நம் செயல் அறியாமை எனும் பெயர் கொண்டிடும், அனைவோர்களும் நிந்தனையும் புரிந்து இகழ்வார்கள். குரமாதை அணைந்திடு சம்பிரம குகவேல் துணை தந்தி முகன் பதம் குறியாக வணங்கிடும் அன்பர்கள் அடிசாறு. புறமாதை அணைந்திடக்கூடிய குகவேல், அதாவது முருகனுடைய துணைவனான, அதாவது சகோதரனான தந்தி முகன் பதம், விநாயக பெருமானுடைய திருவடிகளை குறியாக வணங்கிடும் அன்பர்கள் அடிசாறு. எந்த நேரமும் சதா சர்வகாலமும் நான் அணுவேனும் மறந்தால் நம்ம நன்றி மறந்தவங்களாயிடுவோம். எல்லாரும் நிந்தனை பண்ணுவாங்க, இகழ்வாங்க. அப்படியே அடுத்தது ஆப்போசிட்டாக சொல்கிறாரு, இறைவனுடைய விநாயக பெருமானுடைய திருவடிகளை குறியாக வணங்கிடும் அன்பர்கள், அதே வேலையாக அதே குறிக்கோளாக வணங்கக்கூடிய அன்பர்களுடைய அடிசார். அவங்களோட நீ போய் சேர்ந்துக்கோ, அவங்களுடைய உபதேசத்தை வாங்கிக்கோ, அவங்களுடைய திருவடிகளை வணங்கு, அவங்களுடைய சேர்க்கையில் இரு, அவங்க சொல்கிறத கேளு, அவங்க நடந்துக்கிறத பாரு. அது மாதிரி குரமாதை அணைந்திடு சம்பிரம குகவேல் துணை தந்தி முகன் பதம் குறியாக வணங்கிடும் அன்பர்கள் அடிசாறு. குழல் சோரிட நின்றிடும் மங்கையர் குயில் போல் இசையும் குரல் இன்புறும் குணமோடு செறிந்து மயங்குதல்
உறவாமோ. இந்த பேசினாங்கன்னா ஒரு கவர்ச்சி, ஒரு இனிமை, ஒரு சுகம் அந்த குரல்லையே காட்டுவாங்க. அந்த குயில் போல் இசையும் குரல் இன்புறும். அதை கேட்குறப்பவே ஒரு இன்பம் உண்டாகும். அப்படி குணமோடு, அதாவது பெண்கள் பால் உள்ள மயக்கம், இச்சை, அதோட செறிந்து மயங்குதல் உறவாமோ. அது மாதிரி இருந்தால் இறைவன் உறவாக முடியுமா? அந்த உறவு நிஜ உறவாகுமா? அதில் திளைச்சிருந்தா இறைவனுடைய உறவு கிடைக்குமா அப்படின்னு கேட்குறார். பரமே உறவென்று துறந்திடில் பவமானது வெந்து தணிந்திடும் பகர்மாமரை சங்கை தெளிந்திடும் விரைவாக. இந்த காம இச்சை, உலக இன்பம் விஷயங்கள், உலக இன்பத்தில் தற்காலிக இன்பம், சிற்றின்பம், அதில் நம்ம மனசை செலுத்தாமல் அதையெல்லாம் பரமே உறவு என்று, பரம்தான் உறவு அப்படின்னு நினச்சி என்றைக்கும் நிலைத்த உறவு, நீடித்த உறவு, பேரானந்தத்தை தரக்கூடிய உறவு பரம்பொருள் ஒன்றே அப்படின்னு மற்ற விஷயங்களை துறந்திடில். மற்ற விஷயங்களை நம்ம துறந்துட்டோம்னா பவமானது வெந்து தணிந்திடும். இறைவனை நாம் சார்ந்த உடனேயே உண்மையாக மனப்பூர்வமாக நாம் இறைவனுக்கு நன்றி சொல்லி வாழ்த்தி வணங்கி அந்த வேலையை செய்கிறப்போ, நம்முடைய சித்தத்தில் இறைவனை வைக்கிறப்போ நம்முடைய பவமானது வெந்து தணிந்திடும். அது திரும்ப மூடாது. ஏன்னா வெந்து போச்சு, வெந்து தணிஞ்சு போச்சு, சுத்தமாக ஒன்றும் இல்லாமல் காணாமல் போயிட்டுது, வெந்தே போச்சு. வெந்த பொருள் திரும்ப முளைக்காது. காஞ்ச பொருள் திரும்ப முளைக்கிறதுக்கு வழி இருக்குது, வெந்த பொருள் திரும்ப முளைக்காது. அதனால தான் சஞ்சித கட்டையெல்லாம் தணலாய் எரித்துனது குஞ்சித பாதத்தை கொடுப்பாய் பராபரமே அப்படின்னு பராபர கண்ணியில் சொல்லுவார். அது மாதிரி அது வெந்து போயிடுது. இப்போது அதையே சொல்கிறாரு, பரமே உறவென்று துறந்திடில் பவமானது வெந்து தணிந்திடும் பகர்மாமரை சங்கை தெளிந்திடும் விரைவாக. மறைகள் சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் தன்மையும் பிறையையும் வெம்மையான தன்மை கொண்ட செங்கதிர்களும் தங்கிய பதியில் நடனம் புரிகின்ற சிவபெருமானுடைய திருவடியானவை யார் நஞ்சுள்ள பாம்பை அடக்கி வச்சிருக்கிற திருவடிகள். அப்பேற்பட்ட திருவடிகளை நாம் நினச்சி அதையெல்லாம் இறைவனை நினச்சி பார்க்கணும். பனிமாமதிர் செங்கதிர் தங்கிய பதிமேல் நடனம் புரிகின்றது பனிபாத சிலம்பு கலின் கலின் என்று பாடும். அந்த இறைவனுடைய செங்கதிர், இந்த உடம்பு சூடான உடம்பு, கதிர் செம்மை நிறமுடையவன், நஞ்சுண்ட கண்டன், பாம்பை அடக்கி வச்சிருக்கிறவன். அப்பேற்பட்ட இறைவன் எப்பேற்பட்ட நஞ்சு இருந்தாலும் அது அவனுக்கு அடக்கம். அப்பேற்பட்ட இறைவனுடைய திருவடிகளை நீ போய் வணங்க ஆரம்பிச்சின்னா அவனுடைய திருவடிகள்லேருந்து சிலம்புகள்லேருந்து வர்ற ஓசையானது கலீர் கலீர் அப்படின்னு இசைத்து பாடும். அந்த குயில் போர் இன்புறக்கூடிய குரலில் போய் மயங்கனியே, அதை விட மயக்கம் தரக்கூடியது இறைவனுடைய திருவடிகளில் இருக்கிற சிலம்போசை அப்படின்னு சொல்கிறார். அதில் மயங்கினா உனக்கு சிற்றின்பம், இதில் மயங்கினா உனக்கு பேரின்பம் கிடைக்குமே. அது இத்தினோண்டு நிமிஷ கணக்கில் சரியாயிடும். அடையிற வரைக்கும் அந்த இச்சை இருக்கும். அடைஞ்சு முடிஞ்ச உடனே அந்த இன்பம் துய்த்து முடித்த உடனே சரியாயிடும். ஆனால் இது மாணிக்கவாசக பெருமான் சொல்லுவார், தினைத்தனை தேன் இருக்கிற பூவில் போய் தேன் உண்ணாதே, நினைக்குந்தோறும் காண்டோறும் பேசுந்தோறும் கேட்குந்தோறும் அனைத்து எலும்பு நெல் உள் நெக ஆனந்த தேன் சொரியும் அப்படின்னு சொல்லுவார். இறைவனுடைய அந்த சிந்தனை எண்ணம் அது உள்ளே உட்கார்ந்துட்டா அனைத்து எலும்பு உள் நெக ஆனந்த தேன் சொரியுமா. குனிப்புடையானுக்கே சென்றோதாய் கோத்தும்பி அப்படின்னு சொல்வார். அதுபோல் இறைவனுடைய திருவடிகளை நினைக்கிற போது பேரின்பம் கிடைக்கும். அந்த குயில் போல் குரல் இசையில் போய்
மயங்காத, இந்த சிலம்போசையாகிய கலீர் கலீர் அப்படின்ற ஓசையை இசைச்சு பாடுற ஓசையை கேளு. இத்தகு சிறப்பான பொற்பாதங்களை நாம் வணங்கி அருள் பெற வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. மறையோர் தொழும் அம்பலமும் திருமகமேருவெனும் சுழி கண்டவர் மனமானது செந்தழல் கண்படு மெழுகாகும். இறைவனை சுழுமுனையில் கண்ட ஞானிகள், மெய் அன்பர்கள், அவங்களுடைய ஒழுக்க சீலர்கள், அவங்களுடைய மனமானது செந்தழல் கண்படு மெழுகாகும். அனலுக்கு பக்கத்தில் வச்ச மெழுகு போல உருகிட்டே இருக்கும். மௌனாதிகளும் திறமென்றிட மணிமேடையில் அன்பு சுரந்திடும். மதுவாமிர்தம் உண்டு சுகம் பெறும் வழி இதுதானே அப்படின்னு சொல்கிறார். அந்த வேத விற்பனர்கள்லாம் சொல்லுவாங்க, இறைவனுடைய தொழுதேத்தக்கூடிய அம்பலம், மகமேறு, நடுநெற்றி, புருவமத்தி, இப்படியெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா. அங்கே இறைவனை தரிசிக்கக்கூடியவர்கள், அங்கே இறைவனை சுலபமாக அப்படியே கோவிலில் காமிக்கிற மாதிரி இப்படி திரையை விளக்கிட்டவுடனே நமக்கு தரிசனம் கிடைக்காது. அதுக்கு எவ்வளவு ஆன்ம பயிற்சி பண்ணணும். அதையெல்லாம் பண்ணி அறவழியில் நம்ம எல்லாம் செய்யணுன்ற ஒன்றே குறிக்கோளாக இருந்து அன்பும் அறமும் அது உடைத்தாயின் எல்லாம் இதுவும் இறைவன் அன்புக்கும் அரணுக்கும் கட்டுப்படுவான். நம்ம அறவழியில் நிற்கணும், அன்பாக இருக்கணும், இறைவன் நமக்கு வசப்படுவான் அப்படின்னு சொல்லி, அது மாதிரி அந்த அன்பு வழி நின்று அறவழி நின்ற மெய்யன்பர்கள் மனம் எப்படி பண்ணோம் அப்படின்னா, அனலிடை மெழுகாக உருகி நிற்கும். அந்த வைராக்கிய மனசோட ஒரு பக்கம் அனலிடை மெழுகாக மனசு உருகும், இன்னொரு பக்கம் இந்த சுகத்தை அடைஞ்சே தீரணும் அப்படின்றதுக்காக வைராக்கிய மனசோடு இருக்கணும், திட வைராக்கியத்தோடு இருக்கணும். இதை அடையணும்னா அதுவும் இருக்கணும். திட வைராக்கியம் வேற, அன்பால் உருகிறது வேற. ஒரு பக்கம் திட வைராக்கியம், இன்னொரு பக்கம் அன்பால் உருகிறது. ரெண்டையுமே ஒரே இடத்துல சொல்லி காமிக்கிறாரு. அந்த மாதிரி வைராக்கிய மனத்தோடு மௌனமாக மனத்தில் எண்ணங்களற்ற சொல்லற சும்மா இருக்கும் நிலை வரும்போது மணிமேடையில் விளங்கும் இறைவனின் கருணா கடாட்சம் கிடைக்கும். அதுவே தேவர்களுக்கும் அரிதான மதுவாமிர்தமாகும். தேவர்கள் திருப்பார்கடலை கடைஞ்சி எடுத்தாங்கல்ல, அமுதத்துக்கு அசுரர்களும் தேவர்களும் போட்டி போட்டுக்கிட்டு ஏதோ ஒரு வேலை பண்ணி அசுரர்களுக்கு தராமல் தேவர்களுக்கு வழங்கிட்டாங்க. அந்த மாதிரி கிடைக்கக்கூடிய தேவர்களுக்கு கிடைத்த திருப்பார்கடல் கடைந்து கிடைத்த அமுதத்தை விட மேலான அமுதம் நாம் இறைவனுடைய திருவடிகளை தரிசிக்கும் பொழுது கிடைக்கக்கூடிய அமுதம் மிக மிக உயர்ந்த தேவாமிர்தம். அதுவே தேவர்களுக்கும் அரிதான மதுவாமிர்தமாகும். நாமும் உண்டு சுகம் பெறும் வழி இதுவே ஆகும். இது எல்லாருக்கும் கிடைக்கக்கூடியது. இன்னொரு பாடலில் சொல்லுவார், இறைவன்றவன் நடுவாக வைத்த பொருள் எல்லாருக்கும் சொந்தம், அது என்ன ஒருத்தருக்கு மட்டும் சொந்தம்னு நீ நினச்சியா அப்படின்னு இறைவன்கிட்டயே கேட்பார். அது மாதிரி எல்லாருக்கும் பொது. இந்த இறைவனுடைய திருவடின்றது எல்லாருக்கும் தர்றதுக்கு அவர் காத்துட்ருக்கார். அந்த இடத்த நாம் அடையணும்னா சுலபமாக எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சிடாது இல்லையா. ஏதோ ஒரு சப்ஜெக்டில் எம்ஏ வாங்குகிறாங்க, முதுகலை பட்டம் வாங்குகிறாங்க, எல்லாருக்கும் கிடைக்குமா? அதுக்குன்னு ஒரு சிரமப்பட்டு கல்லூரிக்கு போய் பாடம் கேட்டு அதை ஞாபகம் வச்சிருந்து திரும்ப படித்து அதை எப்போ தேர்வு எழுதி எந்த கேள்வி கேட்குறாங்க அந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்லணும் அது தெரிஞ்சு அதை உட்கார்ந்து எழுதி ஒரு தேர்வில் பாஸ் ஆகிறதுன்னா வெற்றி அடைகிறதுன்னா இவ்வளவு இருக்குது. ஒரு சின்ன பட்டம், அது வெறும் நூலறிவு. அந்த பட்டம் வாங்கிறதுக்கு அவ்வளவு சிரமப்படணும். எல்கேஜியில் குழந்தைங்க எப்படி ஏபிசிடி கற்றுக்கிறாங்க, ஆனாவன்னா எழுத கற்றுக்கிறாங்க. அதை பாருங்கள், ஒவ்வொரு வீட்லேயும் குழந்தைங்க இருப்பாங்க.
அந்த குழந்தைங்க எப்படி நடக்க கற்றுக்கிறாங்க, எப்படி பேச கற்றுக்கிறாங்க, அவங்களுடைய விடாமுயற்சி எப்படி இருக்குது. அந்த பருவத்தில் நம்ம அவ்வளோ விடாமுயற்சி பண்ணுறோம். வயசு முதிர முதிர இவ்வளவு நல்ல விஷயம் தெரிஞ்சும் யாரும் முயற்சி பண்ணலைன்றது தான் கொடுமையான உண்மை. எல்லாரும் இதுக்கு முயற்சி பண்ணணுன்றது தான் மகான்களுடைய ஆசை. பாராதியண்டமெல்லாம் பக்தர்களை காக்கணும் அப்படின்றது இறைவனுக்கு ஆசை. அவன் பேரின்ப வள்ளல், பேரின்பத்தை எல்லாருக்கும் வழங்கணும் ஆசை. ஆனால் நாம் யாரும் போய் அந்த வள்ளல்கிட்ட கையேந்தறதில்லை. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. அது மாதிரி நாம் கையேந்துறதில்லை, போகிறதே இல்லை. வடலூர் வள்ளல் பெருந்தகை சொல்லுவார், ஏற்றாலே இழிவன நீர் நினையாதீர் உலகீர் எந்தை அருட்பெருஞ்சோதி இறைவனை சார்வீரே அப்படின்னு சொல்லுவார். என்னென்னது வேணும்னு இறைவன்கிட்ட கேளுங்கப்பா, இறைவன்கிட்ட கேட்குறதுல என்ன வெக்கம் வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லுவார். நான் கேட்டேன், விரைந்தளித்தான் எனக்கே. நான் கேட்டேன், எனக்கு அதுவும் டக்குன்னு கொடுத்துட்டான், விரைவாக கொடுத்துட்டான். நீங்களும் கேளுங்க. கேட்குறது ஏதாவது கேட்டால் ஏதாவது இலக்காரமாக நினச்சிவாங்க, கேவலமாக நினைப்பாங்கலாம் நினைக்காதீங்க. எந்த அருட்பெருஞ்சோதி எதை கேட்டாலும் கொடுப்பார், யார் கேட்டாலும் கொடுப்பார். போய் கேளுங்க அப்படின்வார் அவர். அதுபோல் நாம் எல்லாரும் இதையெல்லாம் கேட்கணும் அப்படின்றது தான் மகான்களுடைய ஆசை. அதனால தான் இந்த பாடல் சுவாமிகள் ரெட்டிப்பட்டி சுவாமிகள் பாடியிருக்கார். இன்னும் ஒரு தடவை அந்த பாடலை அப்படியே படிச்சுட்டு இந்த பதிவு நிறைவு செய்யலாம். அருமையான தினசரி தியானத்துக்கு இந்த பாடல்களையெல்லாம் தினம் தினம் நம்ம படிக்கணும், பாடணும். முடிகிறவங்க பாடணும், குறைஞ்சபட்சம் படிக்கணும், படித்ததை புரிஞ்சிக்கணும், சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லணும். நம்மால் பாட முடியல, படிக்க முடியல, குறைஞ்சபட்சம் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அதை இந்த மாதிரி நல்ல வார்த்தைகளை கேட்கணும். கேட்க கேட்க அது தன்னால் நம்மளை ஈர்க்கும். கேட்க விரும்புகிறோன்னாலே அது நம்மளை இழுக்க ஆரம்பிக்கும். நாம் இறைவனை நோக்கி ஒரு அடி வச்சா இறைவன் நம்ம நோக்கி பல அடிகள் வைப்பார்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதுபோல் இந்த நல்ல விஷயங்களை கேட்கணும், குறைஞ்சபட்சம் கேட்கவாவது செய்யணும். அதுக்கப்புறம் படிக்கலாம், பாடலாம், திரும்ப 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 மனனம் பண்ணலாம். அவ்வளவு உயர்ந்த அற்புதமான விஷயங்கள் இதில் இருக்குது. திரும்ப இன்னொரு தடவை படிக்கிறேன். அறமே பொருள் இன்பம் விளைந்திடும் அதுவே பெரிதென்று நினைந்திடில் அறிவோடருள் வந்து பொருந்திடு துணையாகும் அணுவேனு மறந்திடில் நம் செயல் அறியாமை எனும் பெயர் கொண்டிடும் அனை போர்களும் நிந்தனையும் புரிந்து இகழ்வார்கள் புறமாதை அணைந்திடு சம்பிரம புகவேள் துணை தந்தி முகன் பதம் குறியாக வணங்கிடும் அன்பர்கள் அடிசாறு குழல் சோரிட நின்றிடும் அங்கையர் குயில் போல் இசையும் குரலின்புறும் குணமோடு செறிந்து மயங்குதல் உறவாமோ பரமே உறவென்று துறந்திடில் பவமானது வெந்து தணிந்திடும் பகர்மாமரை சங்கை தெளிந்திடும் விரைவாக பனிமாமதிர் செங்கதிர் தங்கிய பதிமேல் நடனம் புரிகின்றது பணிபாத சிலம்பு கலின்களின் என்று பாட மறையோர் தொழும் அம்பலமும் திருமகமேருவெனும் சுழி கண்டவர் மனமானது செந்தழல் கண்படு மெழுகாகும் மௌனாதிகளும் திறமென்றிட மணிமேடையில் அன்பு சுரந்திடும் மதுவாமிர்தம் உண்டு சுகம் பெறும் வழிதானே. உண்மையான தேவாமிர்தத்தை பெறும் வழி இதுதான். அது எப்படிப்பட்ட தேவாமிர்தம்? தேவர்களுக்கும் அரிதான தேவாமிர்தம். அப்போது இதை எல்லாரும் இந்த மனமாகிய திருப்பார்கடலை கடைஞ்சி இந்த அமுதத்தை சாப்பிட்றதுக்கு
வம்மின் எல்லாரும் வாங்க அப்படின்னு உங்களை எல்லாரையும் இன்வைட் பண்ணுறேன். எல்லாம் கும்பலாக சேர்ந்து போகலாமே. திருப்பாவையில் திருவெம்பாவையில் வாங்க நீராடலான்னு கூப்பிடுவாங்க. அவங்களுக்கு நீராட தெரியாதா? ஏன் கூப்பிடுறாங்க? வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. துணைக்காகவா கூப்பிட்றாங்க? இந்த நல்ல விஷயத்தை நீங்களும் அனுபவிங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. ஒரு ஏதோ ஒரு உணவகம், சரவண பவன்னு வச்சுப்போம். ஒரு உணவு மிகவும் சுவையாக இருக்குது அப்படின்னா நாம் போவோம், சாப்பிடுவோம், வருவோம். திரும்ப யாரானும் லஞ்சுக்கு எங்கே போகலாம் அப்படின்ற சந்தேகத்தில் இருந்தாங்கன்னா சரவண பவன் போங்க, அருமையாக இருக்கும் சாப்பாடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஹோட்டல்காரர் ஏதாவது தரப்போகிறாரா? நிச்சயமாக தரப்போகிறதில்ல. நம்ம சொன்னோன்னு அவருக்கு தெரியுமா? தெரியாது. சாப்பிட்றவங்க இவர் சொன்னார், அங்கே போனேன், சாப்பிட்டேன், நல்லா தான் இருந்தது அப்படின்னு அவங்க 4 பேருக்கு ப்ரமோட் பண்ணுவாங்க. ஒரு உணவுக்கு ஒரே ஒரு வேளையில் ஜீரணமாகக்கூடிய உணவுக்கு நாம் மனசு வந்து ப்ரமோட் பண்ணுறோம் இல்லையா? இந்த நல்ல விஷயங்களையும் நல்ல வார்த்தைகள் எல்லார் காதுக்கும் போய் சேரணுன்ற ஒரு விருப்பத்தோடு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களோட கனிவான கருத்துக்களை எனக்கு சொல்லுங்கள். வாழிய நாளும் மெய்மெய் வாழ்க நல்ல அறங்கள் எல்லாம் வாழிய பெரியோன் நாமும் வாழியே வாழி வாழி. அடுத்த பதிவில் அடுத்த ஒரு கருத்தோடு சந்திப்போம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி.